நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். என்றென்றும் ஏற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுராசி அன்பர்களே, நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இதெல்லாம் பார்த்தோம். மாத பலன்கள், வருட பலன்கள், மற்ற பலன்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வித்தியாசமான பார்வையை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வித்தியாசம் அப்படின்னா என்னென்னா, மூலம், பூராடம், உத்திராடம், நான்கு கால்கள் சேர்ந்து 9 கால், உத்திராடம் ஒன்று சேர்ந்து தனுர் ராசி. இதில் இப்போ எதிர்வரக்கூடிய சனி எப்படி இருக்கும்? சனி பயிற்சி மார்ச் மாதம் 29, 2025 நடக்கிறது. அதற்கு முன்னாடி இட்ஸ் அ லாங் டைம். இந்த 6 மாதங்கள் சார், இந்த வருஷம் பூரா நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் பெருசாக ஒன்று டேர்ன் அவுட்னு ஒன்றுமே இல்லை சார். பிஸ்னஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, என்னமோ போயிட்டே இருக்குது. என்ன நடக்கும் இந்த 6 மாதம்? அடுத்து வரக்கூடிய இந்த வருஷம் எண்டிங் 2024 கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் முடியுமா? நல்லபடியான ஒரு ஏற்றம் இருக்குமா? இதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா? எனக்கு ஏதாவது இந்த போனஸில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா? ப்ரமோஷன் கிடைக்குமா? இல்லை ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எவனோ மாற்றி விட்டுட்டான், அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா? வெளிநாடு போகணுன்னு ஆசை இருக்குது, பையனுக்கு படிப்பு இருக்குது, பொண்ணுக்கு வேலை போகணும், வேலை கிடைக்கணும், இதெல்லாம் நடக்குமா? இந்த 6 மாதத்துக்குள்ள ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதையெல்லாம் பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி பார்க்க போகிறோம்னா, எஸ்பெஷலி சனி ராகுவை வச்சு நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய திசைக்கு இது எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு. மூலம், பூராடம், உத்திராடம்னு மூல நட்சத்திரம் இருக்கிறவர்களுக்கு, அஸ்வினி மகம் மூலம் கேது திசையில் ஆரம்பித்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு சந்திர திசையோ செவ்வாய் திசையோ நடந்துட்டுருக்கும். எனக்கு இப்போ செவ்வாய் திசை நடக்கிறதுக்கு சார், இந்த செவ்வாய்க்கு சனி இந்த 6 மாதத்துக்கு என்ன பண்ணுவோம் சார்? ராகு கேது எப்படி இருக்கும்? இந்த செவ்வாய் திசை நடந்துட்டுருக்கு. இந்த 6 மாதத்தில் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இல்லது நல்லது நடக்குமா? இதை பற்றி வித்தியாசமாக நம்ம பார்க்குறது தான் இந்த காணொலி. அதனால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாருக்கும் ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு டைம் கிடைக்கிற போது நிச்சயமாக அதுக்கு நான் உங்களுக்கு இந்த காணொலிகள் மூலியமாகவே விடை சொல்கிறேன். இப்போ மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதம் இருக்குது. 4 பாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு முதல் 20 வருஷம் நம்ம பார்க்குறது 25லேருந்து 65 தான் சார். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தருணம்னு சொன்னால் நம்ம வயசில் 25லேருந்து 65 தான். அதுக்குள்ளே நம்மளால் எதையும் சாதிக்க முடியும்னு ஒரு தன்மை இருக்கலாம். ஏன்னா கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அல்லது குழந்தை பிறந்தவர்களுக்கு அதற்கு வேலைகள் கிடைக்கணும், அல்லது நல்ல படிப்பு கிடைக்கணும், ஃபாரின் போன பையனுக்கு உத்தியோகம் கிடைக்கணும், இப்படியெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடியது 25லேருந்து 65 தான். அதனால் முதல் 20 கேது திசை முடிஞ்சு சுக்கிர திசை முடிஞ்சு நமக்கு சூரிய திசை ஆரம்பிச்சா தான் ஒரு நிதானம் வரும். ஸோ சூரிய திசை நமக்கு ஒரு சின்ன லாபத்தை தந்தாலும் சூரியன் சந்திரன் விட்டு செவ்வாய் திசை, ராகு திசை தான் நல்லதொரு ஏற்ற மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கக்கூடியது இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு. எஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 4 திசைகள் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் 25 வயசுக்கு அப்புறம்னா சூரிய திசை வரும். சில பேருக்கு இந்த சூரிய திசை நல்ல அம்சமாக இருந்ததுன்னா, ஏன்னா சந்திரன் 8ஆம் வீட்டுக்குடையவன், சூரியன் 9ஆம் வீட்டுக்குடையவன். அதனால் 9ஆம் வீட்டுக்குடையவனான சூரியன் திசை நமக்கு வந்ததுன்னா சந்திரனால், சனியினால் பார்க்கப்படக்கூடியவன் சூரியன். இந்த 6 மாதம் சனியனுடைய பார்வை இருக்கு. 2க்கும் 3க்கும் உடையவனான சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக சூரியனுடைய வீட்டை பார்க்கிறார். நமக்கு எந்த திசை நடக்கிறதோ அந்த தசை நாதனுக்கு சனியனுடைய பார்வை இருக்கிறது. சூரியனுக்கும் சனிக்கும் 7ஆம் பொருத்தம் தான். அதனால் இந்த 6 மாத காலங்கள் நமக்கு ஓஹோன்னு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மற்ற காம்பினேஷன் இருக்குது. நம்முடைய குரு எங்கே இருக்கார்? ஏன்னா நம்ம வீட்டுக்கு உடையவன் குரு. அந்த குரு நமக்கு இப்போ 6ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் குருவும் 6ஆம் வீட்டில் மறைவிட ஸ்தானத்தில் இருக்கார். இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்குறார். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு செலவுகள் அதிகம் வந்தாலும் அதற்கு வரக்கூடிய வரவுகள் நமக்கு சேர்ந்து இருக்குது சார். அது எப்படி சார் செலவு வந்தாலும் வரவு வரும் அப்படின்னா, இப்போ வீடு வாங்கணுன்னா அது செலவு, ஆனால் அதுக்கே நம்ம லோன் போடுறோங்கிறது வரவு இல்லையா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு வீட்டில் ஒரு சடங்கு பண்ணணும், அல்லது ஒரு இது பண்ணணும்னா அது செலவு. ஆனால் அந்த செலவுக்கே நம்ம ஒரு பிஎஃப்ல லோன் போடுறோம், இல்லை பிஎஃப்லேருந்து பைசா எடுக்கிறோன்னா அது வரவு. இப்படியாக செலவுக்கு ஏற்ற வரவை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த தசை நமக்கு அமைந்திருக்கிறது. சூரியன் சந்திர தசைனே வச்சுக்கலாம்.
சூரியனுடைய திசையாக இருந்தாலும், ஏன்னா சந்திரன் 8ஆம் வீட்டுக்குடையவன், இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடியவன், செலவினங்களே அதிகமாக கொடுக்கக்கூடியவன். ஆனாலும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 3ஆம் பார்வையாக, ராகுவனுடைய பார்வை குருவுக்கு இருக்குது, 2ஆம் வீட்டுக்கும் இருக்குது 11ஆம் பார்வையாக. இந்த சந்திரன் நம்முடைய 5ஆம் சூரியன் சந்திரன் இப்படிப்பட்ட தசைகளிலே சனியனுடைய பார்வை நமக்கு 5ஆம் பார்வையாக செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதுனால, 12ஆம் வீட்டுக்குடையவன் செவ்வாய்ங்கிறதுனால, செவ்வாய் எங்கே இருக்கான் அப்படிங்கிறதுனால நிலம் வீடு வாகனம் அமையுமா அப்படின்னா இந்த 6 மாதங்கள் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதிர்பார்த்த அளவுக்கு அவைகள் நமக்கு அமையாது. நம்ம முயற்சி எடுத்தோம்னா அடுத்து சனியனுடைய பயிற்சிக்கு அடுத்தது நமக்கு சனி 4ஆம் வீட்டுக்கு போகிறான், குருவனுடைய வீட்டுக்கு போகிறான். அதனால் ஏன்னா சனியனுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும். 10, 11, 12 சனியனுடைய பார்வையை நமக்கு 4ஆம் வீட்டுக்கு போனோம்னா நமக்கு பார்வை இருக்கும், குருவனுடைய வீட்டுக்கு போனால். அதற்கு முன்னாடி சில சங்கடங்களை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறு அதிகமாக தான் இருக்குது. நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் மனதை திடப்படுத்தி கொள்ள தான் வேண்டும். யார்? சூரியன் சந்திரன் திசையில் இருப்பவர்கள். அடுத்தது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் திசை இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா செவ்வாய் திசை 7 வருஷம், 12க்கும் 5க்கும் உடையவன் செவ்வாய். அந்த செவ்வாய் திசை நமக்கு நல்லா இருக்கும் சார். சனியனுடைய பார்வை இருந்தாலுமே சனியனுடைய காம்பினேஷன் 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க, அதாவது 12ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்குறான். செவ்வாய் சனி காம்பினேஷன் மிக நல்ல காம்பினேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கும், நிலம் வீடு விற்பனை வாங்கி விற்பவர்களுக்கும், ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கும் இந்த 6 மாதங்கள் நிச்சயமாக ஓஹோன்னு இருக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஆஃபர் வரும், நமக்கு நல்ல விஷயங்கள் வரும், பண பலம் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். திடீர்னு நினச்ச இடத்துல நம்ம ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருப்போம், அல்லது ஒரு போனஸ் வரும்னு 10,000 ரூபா போனஸ் வரும்னு நினைப்போம், 15,000 ரூபா வரும். 60,000 ரூபா போனஸ் வரும்னு நினைக்கிற இடத்துல 1,00,000 ரூபா போனஸ் வரும். இப்படியும் கொடுக்கக்கூடியதாகத்தான் செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கு, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, தனுராசிக்காரர்களுக்கு இந்த சனி அடுத்த 6 மாதத்திற்கு இருப்பான். சரி, அடுத்தது ராகு திசை. ராகு திசை 18 வருஷம் இருக்குது சார். கிட்டத்தட்ட 20, 10, 30, 30, 40, 45 வயசில் 50 வயசுலேருந்து ஒரு ராகு திசை இருக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 50 வயசுக்கு அப்புறம் ராகு திசை வரும், 18 வருஷம். ராகு 4ஆம் இடத்துல இருக்கான் சார். அவர்களுக்கு பொதுவாகவே அடுத்த 2 வருடத்தில் அந்த இடத்துலேருந்து ராகு பெயர்வதற்குள்ளாகவே இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கான், நமக்கு அடக்கத்தை கொடுத்துருக்கான், எந்த விதமான நாம் நினச்சதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னாலுமே அடுத்த 2-3 வருடங்களுக்குள்ள பயிற்சிக்குள்ள நமக்கு ஒரு இட மாறுதலை கொடுப்பான். வெளிநாடு சுற்றுப்பயணத்தை கொடுப்பான். படிப்பிற்கு எத்தனைத்தோமையானால் வெளிநாடு சென்று பயிர்ப்பதற்கான சாத்தியக்கூறு. எப்படி சார் 50 வயசில் வெளிநாடு சென்று படிக்க முடியுமானா இல்லை, படிப்பவர்களுக்கு இல்லாமல் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்பவர்களுக்கு அந்த சாத்தியக்கூறுகளை கொடுப்பதற்காக ராகு சித்தமாக இருக்கிறார். இந்த ராகு திசை வரும்போது சாதாரணமாக 4இல் ராகு இருக்கிறதுனால அந்த ராகு 3இல் வருவதற்கு முன்னாடி படிப்பவர்களுக்கு, தனுராசிக்காரர்களுக்கு நன்மை செய்வான்னு சொல்ல வந்தேன். ஒரு இடமாறுதலை கொடுத்து, இடப்பெயர்ச்சியை கொடுத்து, உத்தியோக உயர்வை கொடுத்து ராகு நிச்சயம் நல்லதை செய்வான். சரி, அந்த ராகு திசை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? சனி ராகு காம்பினேஷன் எப்படி இருக்கும்? இந்த 6 மாதத்துக்குள்ளே ராகுவும் நட்சத்திரம் பெயர்ந்து சனியும் நட்சத்திரம் பெயர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி இங்கும் அங்குமாக இருக்கும்போது நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுப்பான். 6 மாதத்தில் ஒரு நிச்சயமாக இப்போ இருக்கிறத விட ஒரு ரிலீஃப் இருக்கும் சார், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக தனுராசிக்காரர்களுக்கு, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு, ராகு திசையில் இருப்பவர்களுக்கு நடக்கும். அடுத்தது பூராட நட்சத்திரம். ஏன்னா பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இப்போ செவ்வாய் திசையில் இருப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்கு மேலே இருப்பவர்கள், 20 ஒரு 10 வருஷம் 16, 25 வயசுக்கு மேலே இருக்கணும்னா அவர்களுக்கு இப்போ செவ்வாய் திசையாக இருக்கும் அல்லது ராகு திசையாக இருக்கும். செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வீடு மனை வாகனம் வாங்கணும்னா, ஏன்னா சனியனுடைய பார்வை இருக்கிற போது செலவினங்கள் இருக்கிறதுனால நமக்கு அது அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கு, யாருக்கு? புராண நட்சத்திரக்காரர்களுக்கு, தனுராசிக்காரர்களுக்கு. அந்த செவ்வாயில் நாம் எடுக்கும் முயற்சிகள் நிலம் சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் சம்பந்தப்பட்டது. செவ்வாய் திசையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மேல் படிப்பு படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், அது மெடிக்கல் அந்த மாதிரி போகணும்னு நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த சனி அடுத்த 6 மாதத்தில் நன்மை செய்யக்கூடியவனாக இருப்பான். அடுத்து வரக்கூடிய ராகு திசை. புராண நட்சத்திரக்காரர்கள் 18 வயசில் கிட்டத்தட்ட ஒரு 10, 26, 26, 33, 35 வயசுலேருந்து ராகு திசை இருக்குன்னா அடுத்த 18 வருஷம்
நல்ல சந்தர்ப்பத்தில் ராகு, ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கான், சனி அந்த இடத்துக்கு இருக்கான். சனியினுடைய பார்வை நமக்கு 12ஆம் வீட்டுக்கு இருக்குது. அதனால் ராகு திசையில் இருப்பவர்களுக்கு அது மட்டுமல்ல, பரணி பூரம் பூராடம் சுக்கிரனுடைய காலில் இருக்கிறதுனால, சுக்கிரன் எங்கே இருக்கான்னா சுக்கிரனுடைய வீட்டில் தான் இப்போ குரு இருக்கான். அந்த குருவனுடைய பார்வை நமக்கு 12ஆம் இடத்துக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் பார்வையாக குருவனுடைய பார்வை இருக்குது. அதனால் இவை எல்லாம் காம்பினேஷன் சேர்ந்து வரும்போது சனி ராகு காம்பினேஷனில் சனி 3ஆம் வீட்டுக்குடையவன், அவன் நம்முடைய 7, 8, 9ஆம் வீட்டை பார்க்குறான். சனியினுடைய பார்வை 9ஆம் வீட்டுக்கு இருக்குது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராகு திசையில் இருப்பவர்கள், பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னா, எங்கே நம்ம பணம் போட்டோமோ அந்த பணம் போட்ட இடத்துலேருந்து திரும்பி வர்றதுக்கு பிரச்சனை வரும். ஒன்று பணம் கட்ட போனாலும் பிரச்சனை வரும், பணம் எடுக்க போனாலும் பிரச்சனை வரும். அடுத்தது, ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு அது அமையாது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்போம், இன்னும் விசா வராது, இழுத்துட்டே போகும். இதையெல்லாம் செய்யக்கூடியவனாக இந்த சனி அடுத்த 6 மாதத்தில் செய்யக்கூடியவனாக ராகு திசையில் இருப்பவர்களுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது குரு திசை. இதே புராண நட்சத்திரத்தில் கொஞ்சம் 50 வயசுக்கு மேலே இருப்பவங்களுக்கு குரு திசை வரும். அந்த குரு திசையில் இருப்பவர்களுக்கு குரு நமக்கு லக்னாதிபதி, ராசி அதிபதி. ஏன்னா தனுர் ராசிக்கு அதிபதி குரு, அவன் இப்பொழுது 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால செலவினங்கள் மறைவிட ஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் வீட்டை பார்க்குறார், 2ஆம் வீட்டையும் பார்க்குறார். கொஞ்சம் செலவினங்களை அதிகமாக கொடுப்பார். அதே சமயத்தில் நாம் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் நமக்கு நன்னா இருக்கும் சார். நல்ல குரு திசையில் இருப்பவர்களுக்கு நல்ல சிந்தனை இருக்கும், நல்ல வாக்கு பலிதம் இருக்கும். இப்போ எதையாவது ஒன்று ஐடியா கொடுத்தோன்னு வச்சுங்களேன், ஐடியா மன்னனாக நம்ம அடுத்தவர்களுக்கு இருந்தோம்னா, இந்த குரு திசை புராண நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த சனியினுடைய காம்பினேஷன் இருப்பவர்களுக்கு இன்னும் 12ஆம் வீட்டை குருவும் பார்க்குறார், சனியும் 10ஆம் பார்வையை பார்க்கறதுனால இந்த அடுத்த 6 மாதங்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தவர்கள் கேட்கும்படியாக இருக்கும். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி குரு தான் இப்போ இருக்கும். ஏன்னா 10, 20 வயசுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30 வயசுக்கு அப்புறம் ராகு திசை வரும். 40 வயதிலிருந்து குரு சனி புதன் இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கும். அதனால் அது உத்திராடம் அப்படின்னாலே கிருத்திகை உத்திராடம் சூரியனுடைய கால். சூரியன் நமக்கு 9ஆம் வீட்டுக்குடையவன். அந்த சூரியன் எப்படி இருக்கான்றதை பொறுத்து ராகு 18 வருஷம் இருந்தாலும் ராகு திசையில் இருப்பவர்கள் சாதாரணமாக தனுராசிக்காரர்களுக்கு நான் முன்னாடி சொன்னது தான். ஆனால் குரு திசையில் இருப்பவர் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த சனியனுடைய கால். ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஒத்து வராது. அதனால் சூரியனுடைய காம்பினேஷனில் பிறந்தன்னா, சூரியனுடைய திசையில் பிறந்த நான் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் குருவினுடைய திசையில் ஏற்றம் விடக்கூடியதாக சனி இருப்பான். இது வரைக்கும் கொஞ்சம் சரியாக கொடுக்கல சார், கொஞ்சம் கடுபடு அதிகமாக இருந்துருது. இந்த 10 வருஷமாகவே ஒன்றுமே சரியாக இல்லை. நான் நினச்சதே நடக்கலை. ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குன்னா கூட நாம் நினச்ச போது கிடச்சா நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். இந்த சனி பயிற்சிக்குள்ளே ஏதாவது நடக்குமானா நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுவும் நாம் யாரை சூரியன் இருக்கிறதுனால நம்ம அரசியல்வாதி யாரையாவது பிடிக்கிறது நல்லது. அரசியல்வாதியை பிடித்து நாம் எதிர்கொள்ளக்கூடிய முயற்சிகள், எடுத்துக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சனியனுடைய காம்பினேஷனில் வெற்றி பெறுவதற்கு 6 மாதத்தில் நிச்சயமாக நன்றாக இருக்கிறது. ஏன்னா அடுத்து வர்றது சனியனுடைய திசை. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசையே 19 வருஷம் 20 வருஷம் இருக்குது. 16 மினிட்டு 34 மொத்தம் 44 மொத்தம் 54 50 55 வயசில் சனி திசை பல பேருக்கு வரலாம். இந்த 55 to 75 74 வயசு இருக்கிறவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த 6 மாதத்தில் கொஞ்சம் ஆட்டி பார்த்துருவா சார். சனி தசையில் இருப்பவர்களுக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சனி கொஞ்சம் அசைச்சு பார்த்துருவான், ஆட்டி பார்த்துருவான். நாம் நினச்சதெல்லாம் நடக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. சனி எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. சரி சார், இந்த எச்சரிக்கையெல்லாம் நல்லது. நான் என்ன செஞ்சால் ரிலீஃப் கிடைக்கும்? ஏதாவது ரிலீஃப் எனக்கு கிடைக்குமா? தனுராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ரிலீஃப் கிடைக்கும். முதல்ல பிடிச்சிக்க வேண்டியது விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் பிடிச்சிக்கோங்க. தனுராசிக்காரர்களுக்கு பலன் அடிக்கக்கூடியவர்கள் விநாயகரும் ஆஞ்சநேயரும். இவர்கள் 2 பேரையும் பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 விநாயகருக்கோ ஆஞ்சநேயருக்கோ அவர்களுக்கு சென்று வழிபடுதல், கோவிலுக்கு சென்று வழிபடுதல் அல்லது வீட்டிலேயே அவர்களை நினைத்து அவர்களுடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது.
பொதுவாகவே மூல நட்சத்திரக்காரர்கள், போராட நட்சத்திரக்காரர்கள், உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு, தனுர் ராசிக்காரர்களுக்கு இது ஏற்றது. சரி, மூல நட்சத்திரக்காரர்கள் இதை செய்வது மிகவும் நல்லது. ஏன்னா சூரியன் இருப்பவர்களுக்கு, செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கும் இது ரொம்ப உகந்ததாக அமைந்திருக்கும். 18 வருஷம் ராகு திசையில் இருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஊருக்கு செல்வதற்கு, வெளிநாடு செல்பவருக்கு எத்தனித்து இருப்பவர்கள் ஒரு தரம் ராகு ஸ்தலத்திற்கு செல்லுவதல் அப்படிங்கிறது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். பூராட உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு அல்லது குரு, இவர்கள் இருவரும் குருவின் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடும். எஸ்பெஷலி சனிக்கிழமைகளில், இந்த 6 மாதம் சனியை நாம் ஓட்டணும். அதனால் சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில், சனிக்கிழமையில் ராகு காலம் வரும். அந்த ராகு காலத்தில் நவகிரகங்களுக்கு விளக்கேற்றி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் 9:10 ராகு காலம், 9:10 அந்த ராகு கால விளக்கேற்றி வருதல் மிக மிக 6 அல்லது 8 வாரங்கள் விளக்கேற்றி வந்தோமையானால் நல்லதொரு எதிர்பார்ப்பு இந்த 6 மாதத்தில் நமக்கு நடக்கும். அப்படி மார்னிங்கில் விளக்கேற்ற முடியலன்னா சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 விளக்கேற்றி வழிபடுதல், ராகுவினுடைய காயத்ரியோ, சனியினுடைய காயத்ரியோ, அல்லது விநாயகர் அனுமனுடைய காயத்ரியோ, அம்பாளுடைய காயத்ரியோ சொல்லி வழிபடுதல் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.